அரட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். நாளை சக்தி மிக்க கருட பஞ்சமி, பஞ்சமி, நாக பஞ்சமி, ஆடி செவ்வாய்க்கிழமை. நாளை மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள நான் இப்போ பதிவு செய்யக்கூடிய மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனமாற ஜபம் செய்தால் சொர்ணம் சேரும், நீண்டகால பணத்தடை சரியாகும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் சரியாகும், விஷ ஐந்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும், எதிரிகள் தொல்லைகள் காணாமல் போகும். என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிற முழுதாக பதிவு செய்கிற பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள். அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. அற்புதங்கள் ஏற்படட்டும் ஆனந்தமாய். கருட பஞ்சமி. கருட பகவானுக்கு சாபம் நீங்கி கருடர் பெருமாளின் திருவடியை சென்று மகா திருவடியாக பெருமாளின் வாகனமாக மாறிய நாளாக சொல்லக்கூடியதுதான் கருட பஞ்சமி. அதே நாளில் தான் நாக பஞ்சமி. இந்த கருட பஞ்சமி என்று கருடரை நம் வாழ்வில் ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய சக்திமிக்க மந்திரத்தையும், அதற்கப்புறம் பஞ்சமி தாயான வராகி அம்மா கூடிய சொர்ண ஆகர்ஷண தனாகர்ஷண மந்திரத்தையும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நோட் பண்ணி இதைய நாளை மறக்காமல் செயல்படுத்துங்கள். முதல் மந்திரம். இந்த மந்திரம் சொன்னால் கருடர் கண்ணுக்கு தெரிவார். இப்போ மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னாவே கருடர் எங்கு விழுகிறாரோ அங்கே நாகதோஷங்கள் நீங்கும், தோஷங்கள் நீங்கும், திஷி தோஷங்கள் அண்டாது, பயங்கள் எல்லாமே காணாமல் போகும். அந்த கருட மந்திரம் ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேதரூபாய விநாதபுத்திராய விஷ்ணு பக்தி விரியாய அமிர்த கலசஹஸ்தாய பகா பரமக்கிரமாய பக்திராஜாய சர்வவக்ர சர்வதோஷ சர்ப்பதோஷ விச சர்ப்ப விநாசாய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்காக அனுப்புகிறேன். 27 முறை கண்டிப்பாக ஜபம் செய்யுங்கள். அடுத்தது மிக முக்கியமான வராகி தாய்க்குரிய மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வராகி தேவியை நம. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசிங்கரி தனம் வர்ஷ வர்ஷ ஸ்வாகா. இதைய 51 முறை சொல்லி உங்கள் வீட்டில் ஒரு அகழ்விளக்கு தீபம் ஏற்றி இந்த 2 மந்திரங்களையும் சொல்லி ஏதோ ஒரு இனிப்பை எடுத்துகிட்டு போய் வடக்கு திசையில் தூவி விடுங்க. அதற்கு அப்புறம் மனமாற திருப்பதி ஏழுமலையான வேண்டி கருடரோட முழு அருளும் கிடைக்க வேண்டும், தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய வராகி தாயின் முழு அருளும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இதைய வீட்டில் கொஞ்சம் சத்தமாகவே சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷம் சார்ந்த உயிரினங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுவே விலகி போகும். இந்த மந்திரத்தை உணர்வுபூர்வமாக முழுமையாக நம்பி சொன்னால் அவங்க வீட்டில் சர்ப்பம் இருந்தாலும் கூட அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய்விடுமாம். அப்பேற்பட்ட சக்தி மிக்க மந்திரம்தான் இந்த கருட மந்திரம். இதை நாளை நீங்கள் உங்கள் இல்லத்தில் ஜபம் செய்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள். இதை ஜபம் செய்கிறவங்களுக்கு 3 நாட்களுக்குள்ள அவர்கள் போகக்கூடிய இடத்துல அவர்களுக்கு மேல் நோக்கிய கருடர் கண்ணி தருவார். உங்களுக்கும் தெரிவார். பாருங்க, சொல்லி பாருங்க. அற்புதங்கள் ஏற்படட்டும். வாழ்க. நாளை மாலை முதல் சோடச லட்சுமி என்கின்ற அற்புதமான 16 நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் 5 நிமிடங்கள் சொல்லக்கூடிய பயிற்சி நீங்கள் செய்தாலே போதும். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வரும் சனி ஞாயிறு கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் என சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு, அதோடு சேர்ந்து தேவதை நாளில் சிறப்பு சத்யநாராயண பூஜையும் வரலட்சுமி நோன்பு பூஜையும் இலங்கை கொழும்புல ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதில் கலந்து கொள்ளலாம். மற்ற ஊரில் இருக்கிறவங்க சிறப்பு சங்கல்பம் பண்ணுங்க. மகாலட்சுமி தாயோட கோல்டு பிளேட்டட் பிரசாத கார்டை உங்களுக்கு அனுப்புகிறோம். அதை கல்லாப்பட்டி பர்ஸில் வைப்பதே தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பண வழக்கலை பயிற்சி வகுப்பு இலங்கை கொழும்புவில் நடக்குது. உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைய வேண்டுமென்றால் ஆகஸ்ட் 10 பணவளக்கலை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். எல்லாம் நன்மையாக அமையட்டும். வாழ்க.